டோம்ஸ் எக்ஸாம் கிட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். இது போன வருஷமே வாங்கிட்டேன், பட் ரிவ்யூ மட்டும் போடாமல் இருந்தேன். இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. இப்போ அப்லோட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக அப்லோட் பண்ணுறேன். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, என்னோட ஜென்யூன் ரிவ்யூவை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம். போன வருஷம் நான் வாங்கினப்போ இது 300 ருபீஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக நான் செக் பண்ணி பார்க்குறப்பையும் அதே ரேட் தான் அமேசானில் இருக்குது. இந்த 300 ருபீஸ் எக்ஸாம் கிட்டில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதிலே ஐட்டம்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்கேஜ் வந்து ரொம்பவே நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி தான் ஓப்பன் பண்ணோட்டி இருந்துச்சு. நான் ஒரு ப்ராடக்டோட ரேட்டோ அதில் என்ன கொடுத்துருக்கோ அதை சைட்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேல் கொடுத்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியில் தான் வந்து இருந்துச்சு. லாங் சைஸ் ஸ்கேலு, அதோட ரேட் வந்து 12 ருபீஸ். அப்புறம் ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதோட ரேட் 90 ருபீஸ்னு போட்டிருந்தாங்க. அது உள்ளார என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதே மாதிரியே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச்லேயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னென்னு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பிளாஸ்டிக் பேட் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல குவாலிட்டியில் தான் இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதோட ருபீஸ் வந்து 150ன்னு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்குள்ளார என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இதில் வந்து இருந்துச்சு. அந்த காம்பஸில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்டர் வந்து சரியான பொசிஷனில் இல்லாமல் இருந்துச்சு. அதை அண்ணன் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் பவுச்சில் இது மாதிரி ஒரு எரேசர் கொடுத்துருந்தாங்க. டிப் எரேசர் மாதிரி வந்து இருந்துச்சு. குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. பென் மாடலில் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து ஒரு டிப் பென்சில் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு டிப்பெல்லாம் ஒன்றும் தனியாக தரல, அதுலேயே ஒரு டிப் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிப் வேணும்னா நம்மளாக தான் வாங்கி போட்டுக்கணும். 2 நார்மலான பென்சில் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. 5 பால் பாயிண்ட் பென் வந்து கொடுத்துருந்தாங்க. 3 ப்ளூ கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு ரெட் கலர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்ல குவாலிட்டியில் நல்லா தான் ரைட் பண்ணுச்சு. அந்த பவுச்சில் என்னென்ன இருந்துச்சுங்கிற லிஸ்ட்டை சைடில் கொடுத்துருக்கேன். அந்த பவுச்சுக்குள்ளார 9 திங்ஸ் இருந்துச்சு. அந்த பவுச்சோடு சேர்த்து 10 திங்ஸ். அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. 300 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான். எல்லா எசென்ஷியலான திங்ஸுமே இருந்துச்சு. இதை நீங்கள் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். இந்த கிட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா வந்து பை பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.